ஹே கைஸ், உள்ளூர்லேயே கிடைக்கிற உப்பு சப்பில்லாத சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்த நமக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற பார்த்தோனையே நாக்கு ஊறுற நாக்குக்கு ருசியான சாப்பாட்டையும் அதே சமயம் ஏண்டா பார்த்தோம்னு நினைக்கிற நாக்கை பிடிங்கிக்கிற சாப்பாட்டையும் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அந்த ஏக்கம் எல்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக தீர்ந்து போகும். ஒருவேளை அப்படியும் தீரலன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை மேலே ஐகார்ட்லேயே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதையும் பாருங்க, நல்லா தான் இருக்கும். வளவளன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீடியோக்குள்ள போயிடலாம். 1990களில் இருந்தே அர்ஜென்டினாவில் ஃபாலோ பண்ணிட்டு வர சம்பவம் தான் இது. 150 கிலோ கோதுமை மாவை ஊரே சேர்ந்து உருட்டி பிரட்டி 5 மீட்டர் அளவுக்கு நம்ம ஊர் சப்பாத்தி மாதிரி செஞ்சு அதை ஊரே சேர்ந்து சாப்பிடுறது வழக்கம். இந்த சம்பவத்துக்காக கின்னஸ் ரெக்கார்டு கூட கிடைச்சிருக்கு. நம்ம பெரியவர் வியாபாரம் பண்ணுற குஷியில் கூட எவ்வளோ சின்சியராக இருக்கார் பாருங்க. பேசிக்கிட்டே வேலை பார்த்தாலும் கை சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு டைமும் கையை அந்த அண்டாக்குள்ளே முக்கி க்ளீன் பண்ணி பூரியை செல் பண்ணுறாரு. கேட்டால் இதாண்டா பானிபூரின்னு சொல்கிறாரு. ஒருவேளை இதனால தான் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதோ?
ஆனா அதை விடுங்க, இங்க பாருங்க அடுத்த கற்பனையை. முதல்ல வாய்க்குள்ள கம்பியை சொருகி இதான்ப்பா சாப்பாடு அற்புதமா இருக்கும் சாப்பிட்டு பாருன்னு சொல்றாரு. இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மாதிரியான கண்ட்ரியில் எப்படி வெல்லம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சாம்பிள் வீடியோ தான் இது. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ரோட்டு கடையில் எடுத்த வீடியோ தான் இது. முழுசாக சுட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஊர் ஜாங்கிரி மாதிரி இருக்குது. ஆனால் இதோட உண்மையான பேர் என்ன தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னதான் ஃபாஸ்ட் ஃபுட்டில் டேஸ்ட் இருந்தாலும் இல்லைனாலும் அது செஞ்சு கொடுக்குற மெத்தடு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னே ஒரு தனி கூட்டம் கூடும். அப்படிப்பட்ட கூட்டத்தை தாம்பாக்க இழுக்கிறதுக்காக இவங்க பண்ண ஐடியா தான் இது. சைனாவில் இருக்கிற ஒருத்தருடைய புட்ரக் பிஸ்னஸை ஒரு பொண்ணு விளாகாக எடுத்து அவங்க சோசியல் மீடியாவில் அந்த வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க.老板，你要开到哪里啊？Mana ya ni? Ga ci koi. Jab. 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 Me ke dauko? Ita da tunda waje. Ba burin goje ba. Wai yadda mun gaji a wani. Ita ne ma wata kila tayar tana tambaya na wai na haka. Allez, c'est
நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஃபாஸ்ட் ஃபுட்டை நம்ம டேஸ்ட்டாக பண்ணுறோமோ இல்லையோ அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் அதுக்குன்னே ஒரு தனி கூட்டம் கூடும்னு. அதே மாதிரி தான் இவரும் ஃபாஸ்ட் ஃபுட்டை டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சு இன்னைக்கு ஃபேமஸும் ஆகிருக்கிறாரு. சீ ஃபுட்டாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இதோட ஃபைனல் ரிசல்ட்டை பாருங்கள், உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். இந்தியாவில் மட்டும்தான் நெருப்பு கொளுத்தி வாய்க்குள்ளே போகிறதும் அதே நெருப்பை வச்சு தலைமுடியை வெட்டுறதும் நடக்கும் போல் இதெல்லாம் நம்ம ஆளுங்க எங்கேருந்து யோசிக்கிறாங்க தான் எனக்கு புரியவே இல்லை. जल्दी काम करते हैं, आपके सामने देखो कितनी जल्दी काम कर रहे हैं. एक बना रहा हूँ, ये 90 नंबर, 90 वाला 120 हो जाएगा. ये लिक्विड है, नींबू का लिक्विड कहते हैं जी. இதை செய்கிறவர் அவ்வளவு சுத்தமாக செய்யலைனாலும் இதில் ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் அங்கே அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் போய் சாப்பிட்றாங்க. பாகிஸ்தானில் இருக்கிற இந்த இடத்துல மேங்கோ ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த வந்துட்டாங்களே நம்ம சைனா, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை போங்க. This guy is making any kid's dream come true by pouring everything he can think of into the jug. Judging by his excitement, he knows what he's doing, so the drink is probably delicious. மீட்டை நல்லா கதகதன்னு வேக வச்சு மலை மாதிரி உருவாக்கி அதையே ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குமோ என்னமோ.
பாகிஸ்தானில் இருக்கிற பல ரோட்டு கடைகளில் இந்த மாதிரியான படாய் சைஸ் பூரி கிடைக்கிறதா பல பேர் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போய் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு வருவோம். பங்களாதேஷில் நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவலுக்காக தான் இவ்வளோ சட்டி நிறைய சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. பீஃபை மெயின் இன்க்ரீடியண்டாக வச்சு உருவாக்குற இந்த சாப்பாடு அவங்களுடைய பாரம்பரிய உணவுன்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இன்னைக்கான சம்பவங்கள் அவ்வளோதான். பார்த்த சாப்பாடுலேயே எது நல்லா இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா ஸ்க்ரீனில் இப்போ தெரியும், அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள்.